நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ். பிரைஸ் காட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசப்பாவுடைய நாமத்தில் தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இல்லையா? பயப்படாதீங்க பிரதர். சிங்கக்கவில போட்டது போல எங்களை போடுறாங்க பிரதர். தப்பே பண்ணலை, நாங்கள் எப்படியாவது ஒன்றும் இல்லாமல் பொண்ணு ஆக்கிடலான்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. சிங்கக்கவி உண்டு தான், ஆனால் அந்த சிங்கக்கவியில் நமக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. ஏன்னு கேட்டால் சிங்கத்தை உண்டு பண்ணின யூதா கோத்திரத்தின் சிங்கம் அந்த இடத்துல சிங்கத்தின் வாயை அடைக்க அவர் அந்த இடத்துல இறங்கி நிற்பார். அல்லேலூயா. டோன்ட் வரி. சிங்கக்கவியை பார்த்து பயப்படாதீங்க. நமக்கெல்லாம் தெரிந்த பாடல். இந்த பாடினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச பாடல சிங்கக்கவி நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்னியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நினைத்தார். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திட்டு வருகிற பாடலை கைகளை தட்டி எல்லாரும் பாடி தேவத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். நல்ல கை தட்டி ஆமென். சந்தோஷமாய் சிரிச்ச முகத்தோட ஆமென். அவருடைய மகிமையில சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, எந்த சிங்க கவிதைதான் கை தட்டி பாட்டு பாடுவேன். நான் பாடும்போது சிங்கம் வாய் அகப்பட்டுரும். நான் கை தட்டும் போது சிங்கங்கள் அமைதியாய் மாறிடும். ஏன்னு கேட்டா ஆராதிக்கிறவர் யூதா கோத்திரத்து சிங்கம். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆமென். சிங்கக்கவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பானி துளியாக என்னை நினைத்தார். சொல்லுவோம். சிங்கக்கவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், காடும் துணியா என்னை நினைத்தா. சொல்லுவோம். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவா. சொல்லுவோம். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சொல்லுவோம். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், இயேசுவே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சொல்லுவோம். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சொல்லுவோம். எதிரிகள் என்னை சுற்றிலும் வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை பாதுகாப்பா. நான் யுத்தத்தை என் வெற்றுவாள வச்சு அருமானை வைத்து அல்ல, ஆவியினால் யுத்தத்தை வெல்லுவேன். பிரைஸ். நல்லா கைகளை தட்டி உற்சாகமே பாடுவோம். ஆமென். நல்ல சந்தோஷமாய். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம். மீண்டும் சொல்லுவோம். ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை. இப்போ சொல்லும். அவரே அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், இயேசுவே என்னை காண்பவர், இயேசுவே என்னை காப்பவர். சிங்க
சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சேர்ந்து சொல்லுவோம். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அந்த ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயம். மீண்டும் சொல்லுவோம். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நல்லா சொல்லுவோம். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் இப்போ சொல்லுவோம். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், இயேசுவே என்னை காண்பவர், இயேசுவே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஓஹோ, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடு. மீண்டும் சொல்லுவோம். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட வந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே பனி துணியா என்னை நினைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட வந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே பனி துளியா என்னை நினைத்தார். தலைக்கு மேல கை தட்டி சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ரெண்டு கையை உயர்த்தி ஓ சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். நல்ல கையை தட்டி, நல்ல கை செவக்கிற மாதிரி நல்ல தட்டி ஹல்லேலூயா. கொஞ்சம் இருக்கிற இடத்துல அப்படி எல்லாரும் எழும்பி நின்று அவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில இருக்கிறது. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். நல்ல ரெண்டு கையை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு. மீண்டும் ரெண்டு கையை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராரிதலா மௌஷலா. ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிரு சொல்லுவோம். பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஓ மக்கள் ரெண்டு கையை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை
ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. நாம் ஆராதிக்கிறது அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் வல்லமை உள்ள தேவன். ஆமென். கேருபீன்களும் சேராபீன்களும் போற்றிடும் எங்கள் தெய்வமே, கேருபீன்களும் சேராபீன்களும் துதித்திடும் எங்கள் தெய்வமே, நாங்கள் ஆராதிக்கிறோம். போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, சொல்லுவோம். கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள், இருக்கிற இடத்துல கையை உயர்த்தி ஆராதனை உமக்கே ஆராதனை. அவரை ஆராதிக்க ஆராதிக்க நம் இருக்கிற இடத்துல மகிமை. ஆராதனை உமக்கு ரீதுலா மரமலா தெலா புஷல்பனா. நல்ல ஆங்கில நரம்பி மீண்டும் சொல்லுவோம் ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியில் உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் நல்ல சத்தமாய் ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை. We worship God Father. ஆராதனை. Sing again, sing again. சொல்லிக் கொண்டே இருப்போம். ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் மந்தமும் மானவரே, அல்பா ஒமேகாவும் மானவரே. ஆதியும், தேங்க்யூ அப்பா, அல்பா ஒமேகாவும், அல்பா ஒமேகாவும். இப்போ சத்தமாய் ஆராதனை உமக்கு ஆராதனை. எவ்வளவு மகிமை. நல்ல ரேவலா மராதிரபுஷலோ. ஆராதனை உமக்கே ஆரிச்சல் தோரோ செக்கோ. ஆராதனை உமக்கே ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே, சொல்லுவோம். பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை. இப்போ கையை உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதரித்தோலோ சபலஹத்துடாப்பா. உம்மை ஆராதிக்கும் போது உம்முடைய பிரசன்னம் இறங்குகிறது. ஆராதனை உமக்கே. நல்ல சத்தத்தை உயர்த்தி மகிமை. ஆராதனை உமக்கு. சொல்லுவோம். அக்னி ஜுவாலை, அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதத்தை உடையவரே. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதத்தை. இப்போ சொல்லுவோம். ஆராதனை உமக்கு. நல்லா உயர்த்துங்க. நான் எந்த ஸ்தானத்துல இருந்தாலும் உண்மை நான் உயர்த்துவேனப்பா. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு. இன்னொரு முறை சிங்ககே ஆராதனை. அவரை ஆராதிக்க ஆராதிக்க எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் இறங்கி வருவார். அவர் இறங்கி வருவார். தேவ பிள்ளையே ஆராதனை.
ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கு. கையை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சொல்லுவோம் ஆமென். நல்ல தலையை அண்ணாந்து பாட்டு கையை உயர்த்தி உண்மை நாங்க உயர்த்துகிறோம். ஆராதிக்கிற நேரத்தில் உடைய பிரசன்னங்கள் அவைகளுக்குள்ளே இருக்கிற இடத்திற்குள்ளே அவைகள் கட்டுக்களை உடைக்கிறது இயேசுவே. ஹல்லேலூயா, Rimalamaro, praise Father, hallelujah, amen, amen, உயர்த்துங்க உயர்த்துங்க. பரலோகத்தின் பாஷை அல்லேலூயா, பரலோகத்தின் பாஷையே அல்லேலூயான்னு சொல்லுவாங்க. சொல்லுவோம் ஆலே மராமலந்தே லே சபுல ஷப்ரோ ஆமே அல்லேலூயா அல்லேலூயா நல்ல கைகளை தட்டி ஆமென் ஹல்லேலூயா praise God ஆமென். நம்ம ஆண்டவர் நல்லவர் சொல்லுங்க, நல்லவர் சொல்லுங்க. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. என் முகத்தை பார்க்காதீங்க சிஸ்டர், பக்கத்துல பிரதர் தம்பி அவங்க பக்கத்தை பார்த்து சொல்ற ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், நல்லவர், ரொம்ப நல்லவர். அவருக்கு போய் சொல்ல தெரியாது, ரொம்ப நல்லவர் அப்பா. நீ இந்த ஸ்தானத்தில் இருக்கணும் விரும்பவே இல்லை, அவனை உயர்த்த ஆசைப்படுகிறேன். உன் குவாலிட்டியை உயர்த்துவார். இந்த வாரத்தில் நான் சொல்றேன், உன் குவாலிட்டியை கத்த உயர்த்த போகிறார், உன் தரத்தை உயர்த்த போகிறார், உன் ஊழியத்துடைய தரத்தை கத்தர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. என்னோடு கூட வேத புஸ்தகத்தை நீங்கள் சீக்கிரமா திருப்பிக் கொள்ளுங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம். அதுக்கு முன்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 27வது அதிகாரம் 8வது வசனம் மூல வசனம். தன் கூட்டை விட்டு அலைந்து திரிகிற குருவி எப்படி இருக்கிறதோ அதே போல தன் ஸ்தானத்தை விட்டு திரிகிற மனுஷன் இருக்கிறான். இப்போ திருப்பிக் கொள்ளுங்க. முதலாவது சொன்ன லூசிஃபர் தன் ஸ்தானத்தை இழந்து போனான். ஆதாம் ஏவாள் தன் ஸ்தானத்தை இழந்து போனாங்க. இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காரியம் என்னோட கூட திருப்பிக் கொள்ளணும், சரியா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரத்துல 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியினால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் பெலிஸ்தர்களின் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தனாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியால் இருந்தார். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவனை நோக்கி, ஏதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவார். ஆதலால் இனி நீ திராட்சரசம் குடிக்க கூடாது, தீட்டானது ஒன்று புசிக்க கூட எச்சரிக்கையாயிரு. நீ ஒரு கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரங்கன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்த முதல் தேவனுக்கு நசரேனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தை மனோவாவுக்கும் மனோவா அம்மாவுக்கும் சொல்லப்படுது. இந்த யாரு அப்படி கேட்டா, நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த பயங்கரமான பைபிள்ல பயங்கரமான பராக்கிரமசாலி யாரு? சிம்சோன். இந்த சிம்சோனுக்கு குறித்து கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இது. பயங்கரமான பராக்கிரமசாலியா இருப்பான். இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பான். நஸ்வரைய விரதம். உலகத்துல வேதாகமத்துல அதிகமா கர்த்தர் எந்த மனுஷனை பயன்படுத்தினா கேட்டா சிம்சோன். A grateful man of God.
பவர்ஃபுல் மேன் ஆஃப் காட், ஸ்ட்ரென்த்ஃபுல் மேன் ஆஃப் காட், விஷன்ஃபுல் மேன் ஆஃப் காட். பயங்கரமா சொல்லலாம், பயங்கரமான ஒரு மனுஷன், வாலிபன். ஆனா இந்த சிம்சோனை கர்த்தர் ஏன் தெரிந்து கொண்டார்னா, இவன் நசரேய விரதமா இருப்பான். நசரேய விரதத்தை பெற்றவன் அப்படின்னா என்ன? பிறந்த நாள் முதல் சாகிற வரைக்கும் என்ன பண்ணவே மாட்டான்? ஹேர் கட்டிங் பண்ண மாட்டான். இன்னைக்கு நிறைய வாலிப தம்பி தங்கச்சிலாம் ஒரு பக்கமா சரிச்சுக்கிட்டு நிறைய பெரிய முடிய ஒரு பக்கம் வெட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ஞாபகமா இருக்கணும், பெண்கள் முடிய நீங்க வெட்டக்கூடாது. ஏன்னா அதுதான் உங்களுக்கு அலங்காரம். ஆண்கள் முடிய வளர்க்க கூடாது. உனக்கு முடியை வெட்டி நீ கரெக்டா, இதுதான் வசனம் சொல்லி தருது. இன்னைக்கு மஞ்சள் கலர் டை, பச்சை கலர் டை, செவப்பு கலர் டை, சாணிக்குள்ள தலைய முக்கினது போல இப்படி ஒரு கட்டி. பொம்பளை பிள்ளைங்க பாருங்க, பாஸ்டர் பிள்ளைகளை பாருங்க, ஆமா நல்ல அழகான பெரிய முடி, இவ்வளவு வெட்டி, இதுக்கு மேல மொட்டை அடிச்சுட்டு போயிடலாமே. இல்லை, என்ன சொல்றீங்க? நமக்கு எல்லாமே நான் என்ன சொல்றேன், நீ முடி வெட்டாதன்னு சொல்லல, நீ கலர் அடிக்காதன்னு சொல்ற. கலர்லாம் அடிக்கவே கூடாது, நீ இப்படி பண்ண கூட நான் சொல்லல. பண்ணு, தகுதியா இருக்குதான்னு யோசித்துப்பார். ஒருவேளை உனக்கு முன்பாக அருமையான அம்மா அப்பா உங்களுக்கு முன்பாக நிற்கிற இந்த பையனுக்கு வெறும் 25 வயசு தான் ஆகுது. சாரி, 24 வயசு தான் ஆகுது. பாருங்க, வயசு கூட மறந்தது பாருங்க. 24 வயசு, 25 இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. நான் ஒருவேளை அப்படியே ஸ்டைலாக அப்படி இங்கே கிழிச்சுக்கிட்டு அப்படியே கிழிச்சு போட்டுக்கிட்டு அப்படியே இங்கேருந்து ஒரு கோடை இங்கேருந்து ஒரு கோடை அப்படியே ஸ்டைலாக நிற்க முடியாது, நிற்க மாட்டேன். ஏன்னு கேட்டால் என்னை கர்த்தர் ஊழியக்காரங்கிற ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார். நான் வயசுல சிறியவனா இருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய ரீதியில் எனக்கு தகப்பனா வச்சிருக்கிறான். நான் ஞானமா நடக்கணும். அப்போ இந்த சிம்சோனுக்கு ஒருத்தன் ஹேர் கட்டிங் பண்ண மாட்டான், மதுபானம் குடிக்க மாட்டான், நல்லா ஒருத்தன். ஆனா இந்த சிம்சோன் தன் ஸ்தானத்தை இழந்து போனது ஏன் தெரியுமா? இந்த சிம்சோன் ஸ்தானத்தை இழந்து போ 3 காரியம். என்ன காரியம் அப்படி கேட்டா, சிம்சோன் தன் சொந்த பலத்தை நம்ப ஆரம்பிச்சான். நம்ம எவ்வளவு பாவம் பண்ணாலும் நம்ம கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குதே, இவன் அந்த தேசத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு ஜனங்கள் பெரிய கதவை செஞ்சுக்கிறான். இவன் கதவை இப்படி அசைக்கிறான், இப்படி தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இந்த மலை மேல ஏறி போகிறான், பெலிஸ்தர்களை கொல்றான். சிஸ்டர், பிரதர், கழுத தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொண்டான. கழுத எவ்வளவு பெருசா இருக்கும்? இம்மட்டு பெருசாவா இருக்கும்? சிறுனோண்டு இருக்கு. தாடை எலும்பு எவ்வளவு பெருசா? தாடைன்னா என்ன? இதுதான் தாடை, தெரியுதா? இதுதான் தாடை, இதுதான் தாடை. ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு தாடை இருக்குது, அப்ப கழுதைக்கு இவ்வளவுதான் இருக்கும், மிஞ்சி கூட இதுதான் தாடை. இந்த தாடை எலும்பெடுத்து சிம்சோன் 1000 பேரை கொல்றான். எப்படி? எந்த பலம்? தேவனுடைய பலம். உலகத்திலேயே அதிகமான தந்திரம் உள்ள விருங்க எது சொல்லுங்க பாப்போம்? பாம்பா? இல்ல, நரி தந்திரம் அப்படிம்பாங்க. உலகத்துல நீங்க எவ்வளவு பெரிய ஜூக்கு போனாலும் ஒரு சில ஜூல மட்டும் தான் நீங்க நரிய பார்க்க முடியும். எனக்கு கேட்ட தந்திரம் உள்ளது. குட்டி பிள்ளைங்களை அவங்க வீட்டுல டோரா பூச்சி பார்த்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, குள்ள நரி திருடக்கூடாது. அந்த நரிக்கு அவ்வளவு தந்திரம், அவன் திருடுவான். எந்த மனுஷனும் அந்த நரியை பார்க்க அவ்வளவு அப்படிப்பட்ட ஒரு தந்திரம். ஆனா வசனம் சொல்லுது, சிம்சோன் தனி நபராய் நின்று காட்டுக்குள்ள போய் 300 நரிகளை பிடித்தான். எத்தனை நரி? நம்ம ஒரு நரி பிடிக்க, ஒரு முயலை பிடிக்கவே காட்டுக்குள்ள 10 நாயை ஓட விட்டாதான் ஒரு முயலை பிடிக்க முடியும். ஆனா இந்த சிம்சோனுக்குள்ள இருக்கிற தேவ பலத்தை பாருங்க, 300 நரிகளை பிடிக்கிறான். 300 நரிகள், 300 நரியை பிடிக்கிறான். பாக்ஸ பிடிக்கிறது மாத்திரம் இல்ல, 300 நரிய 150 மாத்திரம். எப்படின்னா 2 நரியா வாழை கெட்டி, 2 நரியா வாழை கெட்டி. நரியுடைய வால் பஞ்சியை போல இருக்கும். நீங்க போட்டோ ப்ரௌசிங்ல போய் நீங்க போட்டோலாம் பார்த்தீங்கன்னு தெரியும், பஞ்சியை போல இருக்கும். அதுல தீ வச்சு பெலிஸ்தர்களுடைய வேளாண்மைக்குள்ள, அந்த அக்ரிகல்ச்சருக்குள்ள விட்டு பெலிஸ்தருடைய வேளாண்மையை அழித்து போடுகிறான். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஒரு பராக்கிரமசாலி தான் சிம்சோன். ஆனா இந்த சிம்சோனுக்கு கர்த்தர் மேல வச்சுக்க ஒரு நியாயாதிபதி. பெலிஸ்தர்கள் ஜனத்தை கிட்ட இஸ்ரவேல் ஜனத்தை 40 வருஷம் விட்டுட்டேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இனி மனவாவுக்கு பிள்ளை இல்ல, மனவா அம்மாவுக்கு பிள்ளை இல்ல, மனவாவுக்கும் ஒரு பிள்ளையை கொடுப்போம். இவன் சிம்சோன் நசரேய விரதன், சாகர மட்டும் முடி வெட்ட மாட்டான், பரிசுத்தமா இருப்பான். நசரேய விரதம் சொன்னாலே ஒரு பக்கம் முடி வெட்டக்கூடாது, இன்னொரு பக்கம் இந்த சரக்குலாம் அடிக்க கூடாது, இன்னொரு பக்கம் என்னன்னா தீட்டு உள்ளதை சாப்பிடக்கூடாது. இவன் காட்டு வழியா போகிறான், சிங்கம் வருது, சிங்கத்தை ஆட்டுவாய் கிழித்தது போல கிழித்து போடுகிறான். அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு அதே காட்டுக்குள்ள வர சிங்கம் நாரி செத்து கிடக்குது. சிங்கத்தை பார்த்தா சிங்கத்துக்குள்ள என்ன இருக்குது? தேன் கூடு இருக்குது. ஒருவேளை நம்ம சொந்தமா வளர்த்த நாய் செத்து போயிட்டா கூட அது நாரி, அது நாய் வயிற்றுக்குள்ள தேன் கூடு தான். எங்க டாமி வயிற்றுக்குள்ள தேன் கூடு இருக்கு, நம்ம எடுத்து சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். பிச்சை எடுத்தா எடுப்போமே தவிர ஒரு செத்து போன ஒரு சடலத்துக்குள்ள தேன் கூடு தான் நம்ம சாப்பிட மாட்டோம்.
அது பிச்சைக்காரன் கூட சாப்பிட மாட்டான். ஆனா அந்த சிம்சோனை பாருங்க, அந்த 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 சிங்கம் செத்து அழுவி கிடக்கிறது, அதுக்குள்ள இருக்கிற அந்த தேன் கூட்டை எடுத்து சாப்பிடுகிறான், தீட்டுப்படுகிறான். தன் அழைப்புல சிம்சோன் கவனம் செலுத்தல, தன் சொந்த பலத்தை நம்ப ஆரம்பிக்கிறார். அடுத்து பாருங்க, தேவையில்லாத தொடர்பு. தெலீலாள் போகிற இடத்துலாம் ஒரு கொண்டாடி, போகிற இடத்துலாம் ஒரு தொடர்பு. அந்த தெலீலாளின் மடியில படுத்திருக்கிறான். அவ கேட்கிறா, சிம்சோனே நீ இவ்வளவு பராக்கிரமசாலியா இருக்கு, என்ன காரணம்? உன் பலம் எதுல இருக்கு? சொல்றான், 7 பச்சை கயிறுகளை என் மேல கட்டினா என் பலம்லாம் போயிடும். உடனே கயிறு கட்டுறா. உடனே பெலிஸ்தர்கள் உன் மேல வந்து விட்டார்கள். சிம்சோனை பெலிஸ்தர்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, ஓடி வராங்க. சிம்சோன் அதை கப்பிச்சு போயிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறான். இப்படி ஒரு சில சோதிக்கிறா. உடனே அவன் சொல்றா, நீ சொன்னியே நான் பத்திரமா பார்த்துக்கிடுவேன், என்கிட்ட ரகசியத்தை கூட நீ சொல்ல மாட்டேங்க பாத்தியா சிம்சோன், என்னன்னு சொல்லுப்பா, உன் பலன் எங்கப்பா இருக்குது? இவன் சொல்றான், என் முடிய வெட்டினாதான் நான் பலவீனப்படுவேங்கிறான். இத்தனை முறை அவன் கேட்கிறா, ஒவ்வொன்னா சொல்றா. பெலிஸ்தர்கள் ஓடி வராங்க. அப்பவும் இந்த சிம்சோனுக்கு என்ன பண்ணல அப்படின்னா, புத்தி தெளியவில்லை. யோசிச்சு பாருங்களேன், இந்த சிம்சோன் கடைசி சொல்றாங்க, என் முடியை வெட்டினாதான் நான் என் பலவீனப்படுவேன். யோசிச்சு பாருங்க, சிம்சோன் வாலிப பையன் முடி வெட்டவே, நம்ம 10 நாள் தலைக்கு என்ன தேய்க்கனா கூட தலை சீவும் சிக்கு விழுந்துரும். இதே இது வாலிப நாட்கள் இருந்து அவன் முடி வெட்டவில்லை, முடி கட்டி பிடிச்சு போயிருக்கும். அந்த நாட்களில் சிசர் கிடையாது, ட்ரிம்மர் கிடையாது. அவ சிம்சோனை மடியில படுக்க வச்சுட்டு ஏதோ ஒண்ணு வச்சு வெட்டுறா. அப்பவும் இந்த சிம்சோனுக்கு என்ன பண்ணனா புத்தி தெரியல. உடனே அவன் சிம்சோனை மொட்டை அடிச்சிட்டு, சிம்சோனே பெலிஸ்தர்கள் உன் மேல வந்து விட்டாங்க, எந்திக்கிறான். பெலிஸ்தர்கள் அவனை சங்கிலே போட்டு கெட்டி அவன் கண்ணை பிடுங்கி பெலிஸ்தர்களுடைய மண்டபத்தில் போய் நிப்பாட்டி கோமாளியா மாத்திட்டாங்க. எனக்கு அருமையான வாலிப பிள்ளையே, சிம்சோன் விழுந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவையில்லாத தொடர்பு, தேவையில்லாத நட்பு. ஒருவேளை இன்னைக்கு லவ் பண்ணுவது ரொம்ப சுலபமா இருக்கும். கள்ளத்தனமான காரியங்கள், தொடர்புகளை வைத்துக் கொள்ள நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒன்றை புரிந்து கொள், தேவனுடைய ஸ்தானத்தை விட்டு நீ விலகி போய்விடுவா. சிங்கத்தை போல இருந்த சிம்சோன், ஒரு தெலீலாளின் மடி அவனை பலவீனப்படுத்தினது. ஒரு தெலீலாளின் மடி அவனுடைய அபிஷேகத்தை இழக்க பண்ணினது. ஒரு தெலீலாளின் மடி அவனுடைய அழைப்பை எடுக்க பண்ணினது. ஒரு தெலீலாளின் மடி சிம்சோன் சிறைக்குள் தள்ளப்பட்டான். ஒரு தெலீலாளின் மடி அவன் கண்கள் திறக்க, அவன் கண்களை பிடிக்கப்பட்டது. ஒரு தெலீலாளின் மடி அவனை ஒன்றுமில்லாத கோமாளியாய் மாற்றி போட்டது. ஒரு தெலீலாளின் மடி ராஜாவை போல கெத்தாய் பராக்கிரமசாலியாய் இருந்தவன் எறும்பு பூனையை போல அந்த ஸ்டேஜில் போய் நின்று கொண்டு இருக்கிறான். ஒரு தெலீலாளின் மடி. ஏதோ ஒரு பெண் கூட காதல், ஏதோ ஒரு பிள்ளை லவ் பண்ற பிரதர், அவன் நல்லா ஜெபிக்கிற பிள்ளை தம்பி, அவன் நல்லா இப்ப ஜெபிக்கிற பிள்ளையாதான் உனக்கு தெரியும், கல்யாணம் முடிந்தவனு உனக்கு தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமான டிவோர்ஸ் யார் தெரியுமா? கிறிஸ்தவர்கள், வாலிபர்கள் தான். இன்னைக்கு வேண்டாம், அந்த ஒரு தெலீலாளின் மடி அவனுடைய அபிஷேகத்தை இழக்க பண்ணிட்டு, தங்கச்சி தம்பி உன் மேல ஆண்டவர் பெரிய அபிஷேகத்தை வைச்சிருக்கிறார். அந்த கிரேட் ரிவைவலுக்காய் உன்னை இந்த கிரேட் வெப்பனாய் கர்த்தர் மோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அவருடைய கரத்துல வைத்துக் கொண்டு. ஏன் இதற்கு ஏன் இப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறப்பா? தெலீலாள் மடி வேண்டாம். சிம்சோனுடைய காரியம் என்ன தெரியுமா ஆச்சு? அடுத்து நிறைய பேர் சொல்லுவாங்க, சிம்சோன் மீண்டும் கர்த்தர் பயன்படுத்தினார். இல்ல, அவன் கேட்கிறான், புத்தி தெளிஞ்ச மன்னிச்சுக்கோங்க, இந்த ஒரு விஷயம் இறங்குங்க. ஆண்டவர் இறங்கினார். ஆனாலும் சிம்சோனுடைய முடிவு தற்கொலை. அந்த 2 தூணையும் அவனே இழுத்து அவன் மேல போட்டுக்கிட்டு செத்துக்கிட்டான். பெரிய திட்டத்தை சிம்சோனால செய்து முடிக்க முடியல, பெரிய ஓட்டத்தை செய்து முடிக்க முடியல. ஏன்னு கேட்டா ஸ்தானத்தை இழந்துட்டான். ஒரு தேவையில்லாத தொடர்பு. உன் இன்ஸ்டாகிராமில் தேவையில்லாத தொடர்பு இருக்குதுல்ல, உன் ஃபேஸ்புக்கில், உன் வாட்ஸ்அப்பில் தேவையில்லாத தொடர்பு இருக்குதுல்ல, அதை துண்டிச்சிருப்பா. வேண்டாம், நீ ஏசப்பா உனக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், உன் ஸ்தானத்தை விட்டுறாத. உன் ஸ்தானத்தை விட்டுறாத. ஏசப்பா உன் ஸ்தானத்தில் மீண்டும் திரும்பபடி ஆசைப்படுகிறார். ஒருவேளை நீ பாவி என்று ஏசப்பா தள்ளல, ஒருவேளை தள்ளி இருந்தானே இன்னைக்கு டிவி முன்னாடி உட்கார வச்சு, போனுக்கு முன்னாடி உட்கார வச்சு உன்னை இந்த காரியத்தை பேசியிருக்க மாட்டான். Jesus loves you. இயேசு உன்னை நேசிக்கிறார். நீ எப்பேற்பட்ட கோர பாவத்தை செய்தாலும் Jesus loves you. இயேசு பாவியை வெறுக்கிறார், பாவத்தை நேசிக்கிறார். அப்படி சொன்னா நீங்க ஒரு மாதிரி என்ன பாப்பீங்க?
இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். அவரை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். அவர் பாவியை லவ் பண்ணுகிறார், பாவத்தை எளிமையா பார்க்கிறார். பாவம் செய்கிற எவனும் பிசாசுக்கு அடிமை. இந்த சாயங்கால நேரத்தில் தேவ பிள்ளையே, நீ இந்த சத்தத்தை எப்பனாலும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நாம் எப்படி பண்ணி கொண்டிருக்கிறோம்? ஒரு தேவையில்லாத தொடர்பினை ஸ்தானத்தை விட்டு வெளியே கொண்டு வருகிறது. ஒரு தேவையில்லாத தொடர்பு, ஒரு தேவையில்லாத நபர் கூட பேசுகிறேன், பேசாம இருக்க முடியல, பயம் காமிக்கிறாங்க. ஏசப்பா கிட்ட விட்டு ஏசப்பா கதையை சால்வ் பண்ணுவார். ஆமே, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஜெபிக்கலாமா? கண்ணை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்யணும்ப்பா. தேவையில்லாத தொடர்புல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வயதில் மூத்தவர்களா இருக்கட்டும், தாய் தகப்பனா இருக்கட்டும், அம்மா அப்பாவா இருக்கட்டும், அண்ணன் அக்காளா இருக்கட்டும், தம்பி தங்கச்சியா இருக்கட்டும், சிறு பிள்ளையா இருக்கட்டும், இயேசுவின் நாமத்திலே தெலீலாளின் மடியிலே அவிழ்த்து படுகிறோம். தெலீலாளை போன்று இருக்கிற தேவையில்லாத கெட்ட நண்பர்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள் கட்டப்பட்டு போகட்டும் அப்பா. இந்த சாயங்கால நேரத்தில் ஒரு விடுவிக்கிற வல்லமை இறங்கி வரட்டும். தேவ பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையில 3 பேர் விடுதலை தர முடியும். ஒன்று குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. ஒன்று சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னொன்று கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியான எங்க விடுதலை உண்டு. இந்த ராத்திரி நேரத்தில், இந்த பகல் நேரத்தில், இந்த காலை நேரத்தில், இந்த மதிய நேரத்தில், எந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கலாம். உன்னை விடுவிக்கும்படியாய் அவர் உன் அருகில் நிற்கிறார். இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக. தேவையில்லாத தொடர்புகள் சிம்சோனை போல எங்களுக்கு வேண்டாம். இப்பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் முன்னிலையிலே அதை நாங்கள் வெறுக்கிறோம் என்று அறிக்கையிடுகிறோம். வெறுக்கிறோம்ப்பா. எங்க பிள்ளைங்களுக்கு விடுதலை தந்திருங்க, எங்க குடும்பங்களுக்கு விடுதலை தந்திருங்க. உங்க கணவர் தொடர்புல இருக்கிறாரா? உங்க பிள்ளைங்க அப்படி தப்பா நபர்கள் தொடர்புல இருக்கிறாங்களா? உங்க அம்மா அப்பா அப்படி இருக்கிறாங்களா? ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, ஒரு விடுவிக்கிற வல்லமை குடும்பத்திற்குள்ள வந்துரட்டுமே. ஒரு விடுவிக்கிற வல்லமை குடும்பத்திற்குள்ள வந்துரட்டுமே. ஒரு சுகமளிக்கிற விடுவிக்கிற வல்லமை இறங்கட்டுமே. கர்த்தரே நெருப்பை கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளை மனசார ஆசீர்வதிக்கிறேன். எங்களுக்கு தெலீலாளின் மடி வேண்டாம், எங்களுக்கு இயேசுவின் மடி போதும். தெலீலாளின் பாசம் என்று வேண்டாம், இயேசுவின் பாசம் எங்களுக்கு போதும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவையில்லாத தொடர்பு, அது ஆண் நண்பர்களாகவே இருக்கலாம், ஆண்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு பெண் நண்பர்களாகவே இருக்கலாம். இந்த தொடர்பு வேண்டானா வேண்டாம். கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். இந்த காலை நேரமாக இருக்கலாம், மதிய நேரமாக இருக்கலாம், எந்த நேரத்தில் பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த சூழ்நிலைமை இயேசு மாற்றுவார். இயேசு பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். God bless you. தொடர்ந்து இந்த ஊழியங்கள், இந்த காரியங்கள், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மேலே தெரிகிற இந்த நம்பருக்கு, ஜோஷ்வா டிவியுடைய ஊழிய நண்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்புங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொன்னால் சாட்சிகளை தெரியப்படுத்துங்க. உங்கள் கூட இணைந்து நாங்களும் கர்த்தரை ஆராதிக்க, மகிமைப்படுத்த விரும்புகிறோம். கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் அடுத்தவரை நாம் சந்திக்கிற வரைக்கும் கிருபையும் சமாதானமும் தொடரட்டும். God bless you. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. உன்னை கூப்பிட்டு வாமா. உன்னை பிடிச்சிருக்கா? உன்னை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் ஊட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் ஊட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்
அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளருட்டி.